11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.11 7ஆம் கணக்கு பார்க்கிறோம். சுருக்குக என ஒரு விகிதமுறா கோவை கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பெண்ணானு கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையின் இணைக்காரணியால, அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காரணியோட எண்ணோட இணைக்காரணியால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கிக்கலாம். ஒவ்வொரு மதிப்புக்கும் இது போல செய்யணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 1/3 மைனஸ் √8 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 ப்ளஸ் 1/√7 மைனஸ் √6 மைனஸ் 1/√6 மைனஸ் √5 ப்ளஸ் 1/√5 மைனஸ் √5 மைனஸ் 2. ஒவ்வொரு மதிப்புகளோட இணைக்காரணியாலையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கலாம். 1/3 மைனஸ் √8 3 மைனஸ் √8 இணைக்காரணி எனும் பொழுது இரண்டாவது உறுப்புக்கு குறிய மாற்றுவோம். அப்போ 3 + √8 பெருக்கி வகுக்கிறோம். 3 + √8 மைனஸ் இரண்டாவது மதிப்பு 1/√8 மைனஸ் √7 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் இணைக்காரணி எனும் பொழுது √8 + √7/√8 + √7 ப்ளஸ் அடுத்த மதிப்பு 1/√7 மைனஸ் √6. இதன் இணைக்காரணி எனும் பொழுது √7 + √6/√7 + √6 மைனஸ் இரண்டாவது மதிப்பு 1/√6 மைனஸ் √5 பெருக்கல் இணைக்காரணி √6 + √5 டினாமினேட்டர் மதிப்பு √6 + √5. இரண்டாவது எண்ணுக்கு மட்டும் குறிய மாத்திரம். இறுதி மதிப்பு 1/√5 மைனஸ் √5 மைனஸ் 2. இதன் இணைக்காரணி √5 + √5 + 2 பெருக்கி வகுக்கிறோம். ப்ளஸ் 2. நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் மதிப்புகளை ஒன்னொன்னையும் பெருக்கிக்கிறோம். நியூமரேட்டரை பொறுத்தவரை 1 × 3 + √8 எனும் பொழுது 3 + √8. டினாமினேட்டரை பொறுத்தவரை 3 மைனஸ் √8 பெருக்கல் 3 + √8 மைனஸ் 1 பெருக்கல் √8 + √7 எனும் பொழுது √8 + √7 டினாமினேட்டர் மதிப்புகள் √8 மைனஸ் √7 பெருக்கல் √8 + √7. அடுத்த ஒன்றில் 1 பெருக்கல் √7 + √6 எனும் பொழுது 1ஆல் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான். டினாமினேட்டரில் √7 மைனஸ் √6 பெருக்கல் √7 + √6. அடுத்த ஒன்று மைனஸ் 1 பெருக்கல் √6 + √5 எனும் பொழுது √6 + √5 டினாமினேட்டர் மதிப்புகள் √6 மைனஸ் √5 பெருக்கல் √6 + √5 ப்ளஸ் அடுத்த ஒன்றில் 1 பெருக்கல் √5 + √2ல் √5 + 2 √5 மைனஸ் 2 பெருக்கல் √5 + 2. இதை சுருக்கலாம். 3 + √8 அப்படியே எழுதிடுறோம். டினாமினேட்டரை பொறுத்தவரை இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் பகுதியில். அதாவது a - b பெருக்கல் a + b எனும் பொழுது a² - b² என்ற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக 3² மைனஸ் பியின் மதிப்பு √8². அடுத்த ஒன்றில் √8 + √7 a² - b². ஏயின் மதிப்பு √8² மைனஸ் பியின் மதிப்பு √7² ப்ளஸ் √7 + √6 அப்படியே எழுதிடுறோம். டினாமினேட்டர் மதிப்பு a² √7² மைனஸ் பியின் மதிப்பானது √6² மைனஸ் √6 + √5 டினாமினேட்டர் மதிப்புகளில் √6² மைனஸ் √5² ப்ளஸ் √5 + 2 டினாமினேட்டர் மதிப்புகளில் √5² மைனஸ் b² 2². 3 + √8 3 + √8 நியூமரேட்டர் மதிப்புகள் டினாமினேட்டரை சுருக்கலாம். 3 வர்க்கப்படுத்துகிறப்ப 3 × 3 9 மைனஸ் √8 பெருக்கல் √8 8. அடுத்த ஒன்றில் √8 + √7 √8 பெருக்கல் √8ங்கிறப்ப 8 மைனஸ் √7 வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடு 7 ப்ளஸ் √7 + √6. இதனுடைய டினாமினேட்டர் மதிப்பானது 7 வர்க்கப்படுத்துகிறப்ப 7 மைனஸ் √6 வர்க்கப்படுத்துகிறப்ப 6 மைனஸ் √6 + √5 டினாமினேட்டர் மதிப்புகள் 6 மைனஸ் 5 ப்ளஸ் √5 + 2 டினாமினேட்டர் மதிப்புகள் 5 மைனஸ் 2 பெருக்கிறப்ப 2 பெருக்கல் 2 4. இதை சுருக்கலாம். 3 + √8 டினாமினேட்டர் மதிப்பு 1 மைனஸ் √8 + √7 டினாமினேட்டர் மதிப்பு 1 ப்ளஸ் √7 + √6 7 மைனஸ் 6 மதிப்பு 1 மைனஸ் √6 + √5 6 மைனஸ் 5 மதிப்பானது 1 ப்ளஸ் √5 + 2 5 மைனஸ் 4 மதிப்பானது 1. 5 மதிப்புகள்லையுமே
பகுதியில் 1 இருக்கிறதுனால 1ஆல் வகுத்துட்டோம்னா அதே மதிப்புகள் தான் வரும், மாறாது. எனவே நியூமரேட்டர் மதிப்புகளை மட்டும் சுருக்கிக்கலாம். முதல் ஒன்றில் 3 + √8, அடுத்த ஒன்றில் வெளியில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸால் √8 + √7 பெருக்கிக்கிட்டோம்னா -√8 -√7. அடுத்த ஒன்றில் +√7 + √6ன்னு இருக்குது. மைனஸால் √6 + √5 பெருக்கிறப்ப -√6 -√5. இறுதியாக நியூமரேட்டர் மதிப்பு √5 + 2 +√8 -√8 -√7 +√7 +√6 -√6 -√5 +√5. அனைத்து மதிப்புகளும் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது முதல் மதிப்பு 3 மற்றும் இறுதி மதிப்பு 2. 3 + 2 எனும் பொழுது மதிப்பு 5 ஆகும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையின் மதிப்பு 5 ஆகும். தேங்க்யூ.